திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகும் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மணி போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவனுடைய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய மூன்றாம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியாறு பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்க ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய பெரிய புராணம் பாடல்களையும் பொழிப்புரையாக வாசிக்க ஐயா சாம்பசிவ ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். என்ன முறைமை என்றால், திருப்பள்ளி எழுச்சியுடன் நிகழ்ச்சியை தொடங்குவது ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 12 திருமுறை ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய 27 ஆசிரியர்களுடைய துதி பாடலையும் போற்றியும் சொல்லி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய போற்றி பாடலும். சிவாய நம சிவாய நம. ஐயா ராஜா ஐயா வாங்க, சம்பசிவ ஐயா வாங்க. சிவாயன் திருப்பள்ளி எழுச்சி. சிவாய நம. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்படு நமக்கு தேவர்நல் சேரி கழல் தாள் இணை காட்டாய் இருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாயமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் பட்டமால் படி. நம. 12 திருமுறை அருளாளர் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேநாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவாலவாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவ நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி. இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. வாய் நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்று 116வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 62வது பதிகம் பஞ்சம பண்ணிலே பகற்பண் 10 நாழிகை 28:30 மணி மாலை 4:42 6 மணி வரை. ராகம் ஆகிரி ராகம் சொல்லுவாங்க. காவிரி வடகரையில 39வது தலமாக கும்பகோணம் மயிலாடுதுறை பாதையில் உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் செஞ்சடையப்பர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 249. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருப்பனந்தாள் இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையன் 249. திருச்சிற்றம்பலம். இன்னிசைவன் தமிழ் பாடியேத்தியே நன்னெடும் பதிவுளோர் நயக்க வைகிய பின்னர் வெண்பிறை அணி வேணி பிஞ்சகர் மன்னிய திருப்பனந்தாள் வணங்கினார். திருச்சிற்றம்பலம். வெண்பிறை அணிந்த பேணியனுடைய அந்த திருப்பரந்தாளை வணங்கினார் என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். இதற்கான முதற் பாடல். கண் பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான் வெண்பொலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியனூர் தன் பொழில் சூழ்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. தன் பொழில் சூழ்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. திருச்சிற்றம்பலம். இங்க பெருமான் பனமரத்தின் கீழே தலவிருட்சமாக கொண்டு அமர்ந்திருப்பதாலே இதை திருப்பனந்தாள் என்று சொல்கிறார்கள். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. நடராஜையா படிங்க. தாமசையா படிக்கிட்டானா படிங்க. விழித்தவன் நான் மறையே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். விரித்தவன் நான் மறையை மிக்க விண்ணவர் வந்திரைஞ்ச எரித்தவன் முப்புறங்கள் இயல் ஏழுலகில் உயிரும் பிரித்தவன் செஞ்சடை மேல் நிறை பேரொளி வெள்ளம் தன்னை தரித்தவன் ஊர்பனந்தாள் திரு தாடகை ஈச்சரமே. தரித்தவன் ஊர்பனந்தாள் திரு தாடகை ஈச்சரமே. நன்றிங்கய்யா. இந்த ஊருக்கு பெயர் திருப்பனந்தாள்ல பேரு. இங்க சாமிக்கு பேரு தாடகை ஈச்சரம்னு இருப்பார். தாடகை என்ற பெண் மாலை போட்டப்ப பெருமானதை குனிந்து கொண்டு வாங்கினாராம். அதனால் அவர் குனிந்தே இருந்தார். பின் அரசன் அதை நிமிர்த்த முயற்சி பண்ணி முடியாம போனப்ப குங்கிலே கலை நாயனார் அந்த இடையூறியை நானும் பங்கு கொள்கிறேன் என்று சொல்லி அதன் மூலமாக பெருமான் நேர் நின்றார் என்று குங்கிலே கலை நாயனார் புராணத்தை பார்த்தோம். அதனால இங்க சாமி தாடகை ஈச்சரம். வாழ்க வாழ்க. 3வது. உடுத்தவன் மானூரி தோல். படிங்க. நடராஜா பாட்டு. நடராஜா பாட்டா சிவாயன சிவாயன சிவ பாடுங்க. திருச்சிற்றம்பலம். உடுத்தவன் மானூரி தோள் கழலுள் கவல்லார் வினைகள் எடுத்தருள் செய்ய வல்லான் கிளர் கீதமோர் நான் மறையான்
மடுத்தவன் நஞ்சமுதா மிக்க மாதவர் வேள்வியை முன் தடுத்தவன் ஊர் பனந்தால் திருத்தாடகை ஈச்சரமே தடுத்தவன் ஊர் பனந்தால் திருத்தாடகை ஈச்சரமே. மானின் உரிதோலை போர்த்த அவன் கடல் உள்க நம்முடைய வினைகளெல்லாம் கெடுத்தல்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு சூழ்தரு வல்வினையில். பத்மாவதியம்மா இருக்கீங்களா? படிங்க. சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்வினையும் பாழ்பழ வேண்டிதிரேல் மிக ஏத்துமின் பாய் புனலும் பேழில வெண்மதியும் அனல் பொங்கரவும் புனைந்த தாழ் சடையான் பனந்தன் திரு தாடகை சுரமே தாழ் சடையான் பனந்தாள் திரு தாடகை சுரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நம்முடைய உயிரை சூழ்ந்துள்ள வினைகளையும் உடலை சூழ்ந்துள்ள பிணிகளையும் போக்கவல்ல பெருமானாக செய்வான். இரண்டையும் பாழ்படுத்துவான். சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்வினையும் பாழ்பட வேண்டுதிரேல். நமக்கு வினை போனோம், நமக்கு நோய் போனோம்னா அதையெல்லாம் பாழ்படச் செய்யவன் நம்முடைய திருப்பனந்தாள் ஈசன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து விடம்படு கண்டத்தினான். பட்டம்மாள் படி. விடம்படு கண்டத்தினார் இருள் வெல்வளை மங்கையொடும் நடம்பூரி கொள்கையினார் அவன் எம்மிரை சேருமிடம் படம்பூரி நாகமோடு தீரை பண்பணியும் கொணரும் தடம்புணல் சூழ்பனந்தாள் திரு தாடகை சரமே தடம்புணல் சூழ்பனந்தாள் சிறு திரு தாடகை சரமே. சிவாயனம. விடம்படு கண்டத்தினான் இருள் வெள்வளை மங்கையோடும் என்று அந்த விடத்தை கடலிலே வஞ்ச நஞ்சை உண்டு அம்பாள் அருளாலே அதை கழுத்திலே தேக்கி அதனாலே நீலகண்டனான செய்தியை சொல்றார். வாழ்க வாழ்க. விடையுயர் வெல்கொடியான். அடியன் படிக்கிறேன் ஐயா. 6வது பாட்டு. அடியன் படிக்கிறேன். விடையூர் வெல்கொடியான் அடிவிண்ணோடு மண்ணும் எல்லாம் புடைப்பட ஆடல் வல்லான் மிகு பூந்தர் பல்படையான் தொடை நவில் கொன்றையோடு வன்னி துன்யருக்கும் அணிந்த சடையவன் ஊர் பனந்தாள் திரு தாடகை சரமே தொடை நவில் கொன்றையோடு வன்னி துன்யருக்கும் அணிந்த சடையவன் ஊர் பனந்தான் திரு தாடகை சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. விடையுயர் வெல்கொடியான் அடி விண்ணோடு மண்ணம் பிண்ணும் என்று அவன் அறத்தின் அடையாளமாகிய எருத்தை விடையாக கொண்டிருக்கிறான். அவன் அணிந்திருக்கிற மாலைகள் எது? கொன்றை மாலை, வன்னி, துன்யருக்கு என்று மக்கள் பொதுவாக பயன்படுத்த எல்லாம் தான் சூட்டிக் கொள்கிறான் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து மலையவன் முன் பயந்த. அடியேன் படிக்கிறேன். மலையவன் முன் பயந்த மடமாதையோர் கூருடையான் சிலைமலி வெங்கணையால் உரமூன்றவை செற்றுகந்தான் அலைமலி தன் புனலும்
மதி ஆடரவும் அணிந்த தலையவன் ஊர் பணந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. தலையவன் முன்பணிந்தான். அந்த தலை என்ன தலை? தன்னுடைய அந்த மதியை ஆடரவாக தாங்கிய தலை, சந்திரனை தலைமையிலே தாங்கிய தலை என்று சொல்கிற சந்திரசேகரனை குறிப்பிட பாடல். வாழ்க வாழ்க. செற்றரக்கன் வழியை. 8வது பாட்டு. உமாமாப்படி. செற்றரக்கன் வழியை திருமில் விரலால் அடர்ந்து முற்றும் வெந்நீர் அணிந்த திருமேனியன் முன்மையினான் புற்றரவம் புலியின் உரி தோளோடு கோவனமும் தற்றவன் ஊர் பணத்தாள் திரு தாடகை ஈச்சரமே. புற்றரவம் புலியின் உரி தோளோடு கோவனமும் தற்றவன் ஊர் பணந்தாள் திரு தாடகை ஈச்சரமே. செற்றரக்கன் என்னும் ராவனுடைய வழியை தன்னுடைய மெல்விரலாலே அடர்த்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. விண்தலை விண்மலை நாணரவம். 9வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மாப்படி. சிவாய நமய்யா. விண்மலை நாணரவம் மிகு வெங்கனல் அம்பு அதனால் உண்மை செய்தானவர் தம்புறம் பொன்றுவித்தான் புனிதன் நல்மலர் மேல் அயனும் நன்னும் நாரணனும் அறியா நல்மலர் மேல் அயனும் நன்னும் நாரணனும் அறியா தன்மயன் ஊர் பணந்தால் தேரு தாடகை ஈச்சரமே. தன்மயன் ஊர் பணந்தால் தேரு தாடகை ஈச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பொன்மை செய்தானவர்தம் புறமூன்றும் ஒன்றுவித்தான் புனிதன் பரர். அந்த முப்புறங்களை அழித்தான். அது அழித்த செயல் அது புனிதமான செயல். ஏன்னா அந்த முப்புறமானது மும்மல காரியம் என்று நம்முடைய உடல் அழுக்கையும் உள்ள அழுக்கையும் போக்குற தன்முடைய வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஆதர் அமணரோடும். சங்கர் ஐயாப்படி. சங்கர். திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் நாடுடைய போட்டு நாட்டவருக்கும் இறைவா போட்டு. ஆதர்சமனரோடும் மடையந்துகில் போட்டுகளும் ஏதர் உரைக்கு மொழியவை கொல்லும் நின்மலனோ போதது பொய்கைகளும் திகழ் புள்ளிரிய பொழில்வாய் ததவி முழு பணந்தால் திருத்தாடகை ஈச்சரமே. தாதவையும் பணந்தால் திருத்தாடகை ஈச்சரமே. திருச்சிற்றம்பலம். சிவாய. போதவிழ் பொய்கை தன்னுள் இகழ் புள்ளிரிய பிடித்தார் என்று அங்க இருக்கிற மன்னியாற்றங்கரையுடைய சிறப்பை சொல்லுகிற பாடல். வாழ்க வாழ்க. தன்வயல் சூழ் பணந்தாள். லலிதா அம்மாப்படி. தன்வயல் சூழ் பணந்தாள் வாய்ஸ் பிரேக் ஆகுமா? வாய்ஸ் விட்டு விட்டு வருது. குரல் விட்டு விட்டு வருது. தன்வயல் சூழ் பணந்தாள்
திரு தாடகை ஈச்சரத்து கண்ணயலே பிறையன கண்ணயலே பிறையானவன் அன்னை முன் கழியர்கோன் அன்னை முன் காழியர்கோன் நன்னிய செந்தமிழார் மிகு ஞான சம்பந்தன வல்ல மிகு ஞான சம்பந்த நல்ல பன்னியால் பாடல் வல்லார் அவர் தம்பினை பற்றருமே நன்னிய செந்தமிழால் மிகு ஞான சம்பந்த நல்ல பன்னியால் பாடல் வல்லார் அவர் தம்பினை பற்றருமே வீணை பற்றருமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. கண்ணயலே பிறையான் அவன் தன்னை முன் காழியர்கோன். காழியர்கோன்னா ஞான சம்பந்த பெருமான் அந்த பன்னியல் பாடல் வல்லார் வினை பற்றருமே என்று திருக்கடைக்காப்பு பாட்டு. இந்த பதிகத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதாவது எல்லா பதிகத்துக்கும் சிறப்பு உண்டு. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த சிறப்பு என்னன்னு கேட்டா, திருவண்ணாமலை பக்கத்துல போலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல ஒரு சிவன் கோயில் ரொம்ப நீண்ட நாளா திருப்பணி பண்ண அப்படியே கிடந்தது. அங்க இருக்கிற அன்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருப்பணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி உள்ளூர்ல ஏதோ வசூல் பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களோட முயற்சி பலிக்கல. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரல. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணப்போ யாரோ சொன்னாங்களா, இந்த பதிகம் படிச்சா திருப்பணி சீக்கிரம் திருப்பணி ஆயிடும், நிறைய இது ஆயிடும், வசூல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த திருப்பணிக்குழு 10 அன்பர்களும் சேர்ந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வீடுல அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இல்லங்களுக்கு எல்லாம் போய் இல்லங்கள் தோறும் போய் இந்த பதிகத்தை பாடி அவர்கள் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு பணம் சேர்த்து ரொம்ப பிரமாதமா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இப்போ ஒரு 20 வருஷம் நடந்த செய்தி அது. அந்த மாதிரி எங்க வீட்டோட வந்து அந்த பதிகத்தை பாடினாங்க. அப்ப பாடப்பட்ட பதிகம் இந்த பதிகம். இந்த ஒரு பதிகத்தை வச்சு பாடியே பணம் சேர்த்து எதிர்பார்த்த விட 10 மடங்கு பணம் சேர்த்து கோயில் கும்பாபிஷேகத்தை ரொம்ப நம்ம தாங்களை எதிர்பார்த்த விட ரொம்ப பிரமாதமா நடத்துறாங்க அந்த கும்பாபிஷேகத்தை. அதனால பெருமானுக்கு திருப்பணி செய்வதற்கு இந்த பதிகம் அந்த போலூர் மக்களாலே பயன்படுத்தப்பட்டது. வாழ்க வாழ்க வாழ்க. நம்ம கண்ணெதிரில் நடந்த செய்தி. நாங்களும் படிக்கிறோம். ஓர்னீஸ்வருக்கு சீக்கிரமா திருப்பணி, ஓர்னீஸ்வருக்கு திருப்பணி சீக்கிரம் படிக்கிறோம். அவரே படிக்க சொல்லிடுறேன் ஐயா. கடைசி படிக்க சொல்லுங்க. தன்வயல். தன்வயல் சூழ்த்தி பணந்தால் திருத்தாடகையீச்சரத்து கண்ணயலே பிறையான் ஆனவன் தன் முன் காழியர்கோன் கண்ணிய செந்தமிழால் மிகு ஞான சம்பந்த நல்ல பன்னியல் பாடல் வல்லார் அவதம் வினை பற்றருமே பன்னியல் பாடல் வல்லார் அவதம் வினை பற்றருமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. அடுத்தது 3ஆம் திருமுறையிலே 63வது பதிகம் திருச்செங்காட்டங்குடி. நம்ம எங்க ஐயா சாம்பசிவ ஐயா ஒரு 15 அவருக்கு வேண்டிய மட்டும் கூட்டுக்கிட்டு செங்காட்டங்குடி போயிட்டு வந்துட்டாரு. வீட்டு அம்மா கூட விட்டு போயிட்டாரு, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம என்ன இந்த பதிகம் பாதம் மூலமா அவரையும் சேர்த்து மீண்டும் செங்காட்டங்குடி கூட்டும் போறோம். வாழ்க வாழ்க. பகற்பன் 10ஆக நாழிகை 28:30 மணி 4:48 6 மணிக்குள்ள ராகம் ஆகிரில பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 79வது தலமாக
திருவாரூர் அருகில திருவாரூர்ல இருந்து திருமருகல் போற சாலையில அந்த சந்தப்பட்டி கிட்ட இருக்கிற இது இருக்குது. பெருமான் வந்து உத்தராபதி, அம்பாள் வந்து குழலம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 474. சாம்பசையா எங்களையும் கூட்டு போறியா வெங்காட்டங்குடிக்கு? கூட்டிட்டு போய் இந்த பாட்டு மூலமா எங்களை அழைச்சு போறீங்க. நீங்க அவங்களெல்லாம் வேன்ல அழைச்சு போறீங்க, இந்த பதிகத்து மூலம் எங்களை கூட்டு போறீங்க. வாழ்க. நன்றிங்க ஐயா. வால் 60 ஐயா. இல்ல அங்கடைந்து 470. 470. அதனாலதான் கேட்டேன். திருச்சிற்றம்பலம். 70. ஆமாங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திரு செங்காட்டங்குடி இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 470. திருச்சிற்றம்பலம். அங்கனைந்து கோயில் வளம் கொண்டருளி அரவு அணிந்தார் அடிக்கீழ் வீழ்ந்து செங்கன் அருவிகள் பொலிய திருமுன்பு பணிந்து எழுந்து செங்கையை கூப்பி தங்கள் பெரும் தகையாரை சிறு தொண்டர் தொலை இருந்த தன்மை போற்றி பொங்கி எழும் இசை பாடி போற்றி இசைத்து அங்கொரு பரிசு புறம்பு போந்தார். திருச்சிற்றம்பலம். அந்த கோயில வளம் வந்தீங்களாயா? அன்னைக்கு வந்தையா வளம் வந்து அலோவ் பண்ணாங்களா? சரி, ரைட். அதனால வண்டியை நிறுத்தியாச்சுங்க. நடந்தாயா சுத்தி சுத்தி வந்தோம். சுத்தி கூத்து நடந்ததுனால சுத்தி வந்துகிட்டே இருந்தேன். திருவிழாவுக்கு போனாலும் சுத்தி வந்தீங்க, இல்லன்னா நேரா போய் நேரம் விளையாட்டு இருப்பீங்க. ஆமாங்க, சுத்தி கூத்து நடந்துகிட்டு இருந்ததுங்க சுத்தி. அதனால ஒரு 7-8 இடத்துல கூத்து நடந்ததுங்க. அதனால அங்க போய் அந்த பெருமானை வலம் வந்து அவருடைய அடியணைக்கு விழுந்து கண்ணீர் பாய அந்த பெருமானுடைய செங்கை கூப்பி பாடப்பட்ட பாடல். நீங்க அன்னைக்கு போனப்ப நாங்க இந்த பதியத்தோட ஞாபகம் சிறுத்தொண்டர் ஞாபகம். அன்னைக்கு சிறுத்தொண்டர் குரு பூஜைனால இந்த பதியத்தை அன்னைக்கு ஒரு நாள் படிச்சோம். மீண்டும் இன்னைக்கு அன்னைக்கு நீங்க இல்ல, இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இந்த பதியத்தை படிச்சு நீங்க போய் பெற்றாரோட நாங்களும் பெற்றுக்கொள்கிறோம். வாழ்க வாழ்க. பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தாயே செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானே வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானே. திருத்தொண்டன் செய்தது போல பணியை நாமும் செய்ய வேண்டும் என்று பெருமானிடத்துல வேண்டுவோம். வாழ்க வாழ்க. அடுத்து பொன்னம்பலம் கலைக்காணர் திலகவதி அம்மா படி. நம்ம அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் முக்கரணங்களாலும் போற்றி வணங்குகின்றேன். சிவாய நம. பொன்னம் பூங்கழி காணல் பூனர் துணையோடு உடன் வாழும் அன்னங்காளண்டில் கால் அகண்டோம் போய் வருவீர்கள் கல்நவில் தோள் சிறு தொண்டன் கல்நவில் தோள் சிறு தொண்டன் கணபதி சரமேய என்னமுதன் இணையடிக்கே எனதல்லல் உரையீரே என்னமுதன் இணையடிக்கே எனதல்லல் உரையீரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. கல் நவிலும் தோல் சிறு தொண்டன் என்று கல் போன்ற தோலை உடையவன. ஆனாதான் அப்ப டக்குன்னு அந்த பிள்ளைக்கரியை வெட்ட முடிஞ்ச அவருக்கு. அவர் பணி செய்த இடம் கணபதீச்சரம். ஊர் பேரு செங்காட்டங்குடி. அந்த தலத்துக்கு பேரு கணபதீச்சரம். அந்த கயமுகாசூரனை வென்றெடுத்த அந்த விநாயக கணபதி பெருமான்
அங்கே வழிபட்டதுனாலே அதற்கு கணபதீச்சரம்னு பேரு. அந்த கயமுகாசுரனை வெட்டியதுனால அந்த ஆறு வந்து அந்த சூரனுடைய ரத்தம் ஆறா ஓடிச்சா, அதனால அதுக்கு செங்காட்டங்குடின்னு பேர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பணி செய்த சிறு தொண்டன். வாழ்க வாழ்க. குட்டத்தும் குழிக்கரையும். சிவசெல்வி ராஜம் படி. சிவாய நமயா. குட்டம் துங்கழிக்கரையும் குளிர் பொய்கை தடக்ககத்தும் இட்ட தாளிரை தேரும் இருஞ்சிறகின் மடனாராய் சிட்டன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வட்டவார் சடையார் கெண் வருந்தஞ்சென்றுரையாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கய்யா. சிட்டன் சீர் சிறுத்தொண்டன்னா புகழ்மிக்க சிறுத்தொண்டன். என்ன புகழ்? நீரோ பெரிய சிறுத்தொண்டன்னு பெருமாறாலே கேள்வி கேட்கட்டப்ப புகழை உடையவன் அந்த சிறுத்தொண்டன் பணி செய்த செங்காட்டங்குடி. வாழ்க வாழ்க. கால் நரகும் வயலருகும். பிரேமா அப்படி. திருச்சிற்றம்பலம். காணருகும் வயலுருகும் கழியுருகும் கடலுருகும் மீனறிய வரு புனலில் இறை தேர்வெண்மடனாராய் தேனமர்த்தார் சிறு தொண்டன் செங்காட்டாங்குடிமேய வானமரும் சடையார்க்கு என் வருத்தம் சென்று உரையாயே. வானமரும் சடையார்க்கென் வருத்தம் சென்று உரையாயே. வருத்தம் சென்று உரையாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நாரை விடு தூதுன்னு சொல்லி நாரைய வந்து பெருமானுக்கு தூது அனுப்பி அந்த விரைதேர்வன் மடனாராய் என்னுடைய அந்த கணபதி பெருமானைய அந்த வானமரும் சடையார்க்கு என் வருத்தம் சென்று உரையாயே. என்னுடைய ஒரு குறைய சொல்லி அதை தீர்க்குமாறு பெருமானை வண்டு மடனாரையை தூது அனுப்புகிற பாடல் பதிகம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து ஆறலாம் சுரபமேன். சிவஞா செண்பகவல்லி அம்மா படுங்க. செண்பகவல்லி. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா ஆலரம். அதாம்மா அஞ்சாவது பாட்டு. ஆரெல்லாம் சுரவம் மேய்ந்தகன் கழனி சிறகுலர்த்தும் பாரல் வாய் சிறு குறுகே பாயில் தூவி மடனாராய் சீருளாம் சிறு தொண்டன் செங்காட்டன் குடிமேய நீருளாம் சடையார்க்கு என் நிலைமை சென்றுரையீரே. சீருளாம் சிறு தொண்டன் செங்காட்டம் குடிமேய நீருளாம் சடையார்க்கு என் நிலைமை சென்றுரையீரே. அந்த ஆறலாம் சுரவம் மேய்ந்து அகன்கழனி என்று அங்கே ஓடுகிற ஆறுக்கு ஆறல் என்றும் சுரவம் என்றும் இரு நதிகள் ஓடுகின்றன என்று சொல்லுவார்கள். அங்கே இருக்கிற பெருமான் கங்கையை சடையிலே தாங்கிய பெருமான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து குறை கொண்டார் இடர் தீர்க்கும். இடர் தீர்த்தம். குறை கொண்டார் இடர் தீர்த்தல்
கடன் அன்றே குளிர் பொய்கை துறை கண்டை கவர் குறுகே துணை பிரியாமடனாராய் கரை கண்டன் பிறை சென்னி கணபதி சீச்சரம் மேய சிறு தொண்டன் பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே. சிவாயனமையா. பெருமானுக்கு ஒரு கடமை இருக்குதான், குறை கொண்டார் இடர் தீர்த்தல் கடனன்றே. நம்ம அப்பர் சாமி பண்ணார் இல்லையா, நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு ஓதாமுத்திர அந்த பாட்டை பாடுவாங்க. அதனால நம்முடைய கடனை திடர்களை தீர்ப்ப அவனுடைய கடமை என்று அப்பரும் பாடியிருக்கிறார், இங்க ஞான சம்பந்தரும் பாடுகிறார். அந்த அந்த இடத்துல போய் திருத்தனுடைய பெருமானுடைய புகழை பாடினால் அதனால் நாம் அந்த சீரருளை நாமும் பெறலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 7வது கருவடிய பசுங்கா. செல்வம் செல்வம் கரு அடிய பசுங்கால் வெண்குருகே ஒன் காழி ஒன் கழினாராய் ஒரு அடியால் இறந்தால் என்று ஒரு நாள் சென்று உரையீரே செருவடி தோல் சிறு தொண்டன் செருவடி தோல் சிறு தொண்டன் செங்காட்டம் குடிமேய திருவடிதன் திரு அருளே பெறலாமே திறந்தவர்க்கே செருவடி தோல் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய திருவடிதன் திரு அருளே பெறலாமே திறந்தவர்க்கே. திருச்சிற்றம்பலம். செங்காட்டங்குடியில போய் திருத்தொண்டருடைய திருவடை வணங்கினால் திருவருளை பெறலாம் என்று ஞான சம்பந்தர் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கூறார இறைதேர்ந்து. தாமோதர ஐயா படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கூறாரல் இறை தேர்ந்து குளமுலவி வயல் வாழும் தாராவே மடனாராய் தமியேர் கொன்று உரையீரே சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பேராளன் பெருமாந்தன் அருள் ஒரு நாள் பெறலாமே பேராளன் பெருமாந்தன் அருள் ஒரு நாள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பொதுவா அப்பா பேரு சொல்லி பையன் பேரு சொல்லுவாங்க. ஆனா இங்க பையன் பேரு சொல்லி அப்பா பேரு சொல்றார், சீராளன் சிறு தொண்டன். ஏன்னா அவரு அந்த சிறுவன் அல்லவா நம்ம உயிர் தியாகம் செய்தான், அதனாலே சீராளன் சிறு தொண்டன். அந்த சிறு அப்படி சீராளனோட சேர்த்த அந்த சிறு தொண்டன் பெயரை சொன்னால் நம்ம பெருமானுடைய அருளை நாம் ஒரு நாள் பெறலாம் என்று உறுதி கூறுகிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. நரப்பொலி பூங்கழிக்கானர். சித்ரா சித்ரா இருக்காங்களா ஐயா? திருச்சிட்டம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடிகள் வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிட்டம்பலம். நரப்பொலி பூங்கழிக்கானல் நவில் குறுகேயுலகெல்லாம் அறப்பழி தேர்ந்துழல்வார்க்கென் அலர்கோடல் அழகியதே சிறப்புலவன் சிறு தொண்டன் செங்காட்டம் குடிமேய பிறப்பிலி பேர் பிதற்றேன் என்றின கோவிம் பெருநலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பிறப்பிலி பேர் பிதற்றி நின்று இழக்கோயம் பெருநலமே என்று சீரானுடைய உயிர் தியாகத்தாலே என்னாச்சு, ஒருத்தருக்கு மட்டுமல்ல 4 பெருமக்களுக்கு அங்கே இரவாத இன்ப அன்பு கிட்டியது. அதனாலேதான் இந்த பிறப்பிலி பேர் பிதற்றி நின்றிழக்கோ பெருநலமேன்னு சொல்லி திருத்தொண்ட நாயனார், அவருடைய மனைவி, அந்த பிள்ளை, அதோட அந்த சந்தனத்தாதியா 4 அங்கே அருள் கிடைத்த செய்தின்னு சொல்லி அந்த பெருமான் பெயரை பிதற்றினால் நமக்கும் அந்த மாதிரி இரவாத இன்ப அன்பு கிட்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க.
செந்தன் பூம் புனல் பறந்த. சித்ரா அம்மா படி. இருக்காங்களையா? யாரு? சேலமா? சித்ரா அம்மா. ஆத்தூர். நரசிங்கபுரம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். செந்தன் பூம்புணல் பரந்த செங்காட்டங்குடிமேய வெந்த நிரணி மார்பன் சிறு தொண்டனவன் வேண்ட அந்தன் பூங்கலி காழி அடிகளையே அடிபரவும் சந்தம் கொள் சம்பந்தன் தமிழ் உரை போர்த்தக்கோரே அந்தன் பூங்கலி காழி அடிகளையே அடிபரவும் சந்தங்கொள் சம்பந்தன் தமிழ் உரை போர்த்தக்கோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சந்தங்குள் தமிழ் சம்பந்தன் தமிழ் உரை போர்த்தக்கோரன்னு எங்களெல்லாம் தமிழ் சித்தரா குரலை ரொம்ப நாள் கொஞ்ச நாளா கேட்க முடியல. டெய்லி வந்து அவங்க குரலை கொஞ்ச நேரம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வாழ்க வாழ்க. அதனால இங்க சிறுத்தொண்டை சிறப்பு சொல்லுகிற போது வெந்தண்ணீர் அணி மார்பன் என்று எல்லாரும் நெற்றில நீரணி சொல்லுவாங்க. ஆனால் அவர் மார்பிலே நீரணிந்து பெருமானுக்கு தொண்டு செய்தார். அந்த சிறு தொண்டன் நபனரா அவர் வேண்ட இந்த பதிகத்தை பாடினு சொல்றார். சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன் பூங் கழிக்காழி அடிகளையே அடிபரவும். அப்ப அடியார் மூலமாக ஆண்ட சிறு தொண்டருடைய துணையோடு போய் அந்த பெருமானை வணங்கி அந்த திருவடி அருளை பெற்றார் என்று ஞான சம்பந்தரே சொல்றார். அடியார் மூலமா அடியறி கூட்டி அதிசயம். வாழ்க வாழ்க. அடுத்து நமக்கு அமைந்திருக்கிற 64வது பதிகம் திரு பெருவேளூர். இது பஞ்சாப பண்ணில 10ஆக காலை நாழிகை 28:30, மணி 4:48 6 மணிக்குள்ள ஆகிய ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரி தென்கரையிலே கும்பகோணம் குடவாசல் அருகிலே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் விலியா ஈசர் ஏலவார்குழலின்னு போட்டிருக்கு. பெருமான் பேரு வலியா ஈசர்னு ஓடுது. அது தெரியல, சரியா? அது அங்க இது பெரிய புராண பாடல் 573. பிரியா ஈசர் பெருமான் பிரியா ஈசர், அம்பாள் ஏலவார்குழலி. பெரிய புராண பாடல் 573. நன்றிங்க. திரு பெருவேலூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 573. திருச்சிற்றம்பலம். நீடு திருவாஞ்சியத்தில் அமர்ந்த மூக்கன் நீலமிட தருமணியை வணங்கி போற்றி பாடொலி நீர்தலையாலங்காடு மாடு பரமர் பெரு வேலூரும் பணிந்து பாடி நாடு புகழ் தனி சாத்தங்குடியில் நன்னி நம்பர் திருக்கரவீரம் நயந்து பாடி தேடுமறை கரியார்தம் விளமர் போற்றி திருவாரூர் தொல நினைந்து சென்று புக்கார். நன்றிங்க. அப்ப திருவாரூரை சுற்றியுள்ள தலங்கள் எல்லாம் பட்டியலிட்டு அதுல திருவாஞ்சியத்தை வணங்கி அதற்கு பிறகு தலையாலங்காடு சென்று அங்கிருந்து பெருவூரூர் பணிந்தார். அதற்கு பிறகு திருச்சாத்தங்குடி, அப்புறம் திருக்கடி கரவீரம் முதலிய திருவிளம்பர் போய் அதுக்கப்புறம் திருவாரூர் போய் தொழுதார் என்று திருவாரூர் சுற்றியுள்ள தலங்கள் எல்லாம் பட்டியல் எடுக்கிறார். வாழ்க வாழ்க. அண்ணாவும் கழுக்குன்றும் ஆயமலை அவை வாழ்வார் விண்ணோரும் மண்ணோரும் வியந்தேத்த அருள் செய்வார் கண்ணாவார் உலகுக்கு கருத்தாவார் புறமெரித்த பெண்ணானாம் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. பெண்ணானாம் பெருமானார்
பெருவேளூர் பெரியாரே. அவன் உலகுக்கு கண்ணாகவும் கருத்தாகவும் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கருமான் உடைய 2வது பாட்டு. ஸ்ரீதேவ் ஐயா, ஸ்ரீதேவ் ஐயா படி. அவர் பேரு சிவனேசன் மாத்தினையா? திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிக்கு வணக்கத்தை. சிவனேசனாக எங்களுக்கு இது திருமுறை விண்ணப்பம். கருமானின் புரிவுடைய கரிகாடர் இமவானார் மறுமானார் இவர் என்றும் மடவானொடு உடனாவ பெருமான விடை போர்வது உடையார்வென் பொடி போசும் பெருமானார் பிஞகனார் பெருவேலூர் பிரியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான விடையூர்தி உடையார் வெண்பொடி பூசும் பெருமானார் என்று அந்த ஞான சம்பந்த பெருமானம் பண்ணுறாங்க. இதுல ஞானப்பால் கொடுத்து என் உள்ளம் கவர் கல்வன்னு சொன்னாரு. இந்த மாதிரி எங்க ஸ்ரீதேவையா எங்க தன்னுடைய சொற்பொழிவினாலே எங்களை உள்ளங்களையும் கவர்ந்து நாங்க உரிமையோட சிவனேசத்துக்கான வாய்ப்பு எங்களை எல்லாம் கொடுத்தாரு. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. பாக்கியம்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க பாருங்க. ஸ்ரீதேவன்ற பெயரை ரொம்ப உச்சரிக்கிறது ரொம்ப நடராஜ சிரமப்பட்டாரு. அதனால இப்ப சிவனேசன்னா டக்குன்னு சொல்லிடுவாரு இல்ல ஐயா? வாழ்க. ஆமாங்க ஐயா. சிவசிவா. வாழ்க வாழ்க. அவங்க குருநாதர் கிட்ட சொல்லிடுவோம், ஐயாவுக்கு வந்து ஸ்ரீதேவன்ற பேர் வந்து ஸ்ரீதேவ் என்கிற சிவனேசர் அப்படின்ற பேர் வச்சிருக்கோன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க குருநாதருக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியாது. சித்தராமகன் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் நானு. சரிங்க 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 சரிங்க. எதனால அந்த பேருன்னு சொல்லி நேற்று சித்தராமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். பாத்துருப்பாங்க நினைக்கிறேன், இல்லைன்னா பாத்துடலாம். நேற்று நைட் அனுப்பிச்சிட்டேன். இருக்காங்க சித்தராம இருக்காங்க. அந்த மெசேஜ் பார்த்தாங்களா கேளுங்க. ஐயா பாக்கலங்கய்யா. 2-3 நேற்று நைட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கம்மா. சரிங்கய்யா சரிங்கய்யா. எதனால அந்த பேரை மாத்திரம்னு மெசேஜ் போட்டிருக்கேன். சரிங்கய்யா பாக்குறேங்கய்யா. அது நமக்காக ரெக்கார்ட் எல்லாம் அது வழக்கப்படி இருக்கும். நம்ம அதை மாத்த முடியாது. அவங்க பெற்றோர் வச்ச பேர் நம்ம மாத்த முடியாது, நமக்கு உரிமை இல்லை. நம்ம ஆசை பற்றி அறையிலுற்றேன்னு அவர் மேல இருக்கிற அன்புனால நாங்க எல்லாம் சேர்ந்து சிவனேசன் அழைக்கலான்றதுக்காக அந்த மெசேஜ் போட்டிருக்கேன், இந்த குழுவுக்காக. நன்றிங்கய்யா. பெரும்பேருங்கய்யா எங்களுக்கு. வாழ்க வாழ்க. அந்த பேரை உச்சரிக்கிறது ரொம்ப சிரமப்படுறாரு. ஸ்ரீதேவன் சொல்லதான் ரொம்ப தயங்குறாரு. இப்ப சிவனேசன்னா ஈஸியா சொல்லிடுவாரு டக்குன்னு. வாழ்க வாழ்க. ஐயா, மதுரையில இருந்து வந்த மீனாட்சி அம்மாவுக்கு கூட அங்க இருக்கண்டின்னு பேர் வச்சீங்க ஐயா நீங்க. நான் வைக்கல, மாநில ஞான சம்பந்தம் வச்சாரு. இது கூட நான் இந்த சிவனேசன் பேரோட நான் வைக்கல, மணிவாசகரும் சேக்கடாரும் சேர்ந்து வச்சிருக்காங்கன்னு அந்த பாட்டு போட்டிருக்கேன். எதையுமே நான் செய்யறதில்ல, என்னால எதுவும் தெரியாது. நான் மணிவாசகர் பெருமானும் சேக்கடார் சேர்ந்து அந்த பேரை ஸ்ரீதேவிக்கு சூட்டி இருக்காங்க. அதுக்கான காரணத்தை அந்த இது சொல்லியிருக்காங்க, குழுல சொல்லியிருக்காங்க. அந்த குழுல பாத்துக்கலாம். அதே மாதிரி யாராவது காமாட்சி இருந்தா அவங்க கூட ஏலவார் கோயிலுன்னு நம்ம திருமுறை ஆசிரியர் சுந்தர பார்த்து சொல்றாரு. அதனால காமாட்சி என்பது ஏலவார் குழலி, மீனாட்சி என்பது அங்கையர் கண்ணி, அதே மாதிரி ஸ்ரீதேவி என்பது சிவனேசனுக்கு காரணத்துக்கான பாட்டை நான் சொல்லியிருக்கேன். அதனால அது எல்லா புகழும் மணிவாசகருக்கும் சேக்கடாருக்கும். வாழ்க வாழ்க. ஐயா நிகழ்ச்சிக்கு வந்து நல்ல பேர் வாங்கிட்டாருங்க. நிகழ்ச்சிக்கு வந்து நல்ல பேர் வாங்கிட்டாருங்கய்யா பெருமானே. ஆமா, நிகழ்ச்சி வந்து நல்ல பேர் வாங்கினாரு. அம்மா அதுக்கு பாராட்டு செல்வனம்மா. அந்த பாராட்டு தான் இந்த சிவனேசன் பேரு, அது பாராட்டுரை. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு, அந்த பெருவளூர்ல 3வது பாட்டு, குணக்கும் அம்மா வந்திருக்காங்க. பாக்கியம் அம்மான்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, சங்ககிரியில இருந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள பாட சொல்லுங்க ஐயா. எல்லா திசையிலும் இந்த பாடலான்னு அந்த பாட்டு குணக்கும் திசைக்கண்ணும் குடபாலும் வடபாலுன்னு 4 திசையிலும் வந்து இந்த திருமுறை தமிழோசை பாடலான்றதுக்கு அடையாளமான பாட்டு. பாடுங்கம்மா, வாங்கம்மா. ஐயா. உனக்கும் தென் திசை கண்ணும் குடபாலும் வடபாலும் கணக்கென்ன அருள் செய்வார்
கழிந்தோர்க்கும் ஒளிந்தோர்க்கும் வணக்கம் செய் மனத்தாராய் வணங்காதார் தமக்கென்றும் பிணக்கம் செய் பெருமானார் பெருவேலூர் பிரியாரே. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்ற அறையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம் பரிசனு பாட்டு. அதனால உண்மையா கணக்கு எழுதுவா சிவபெருமான் தான். அந்த இன்னம் பரிசன் தான் கணக்கு எழுதுறான். ஆனா சித்ரா புத்திரன் நமக்கு கதை சொல்லி உட்காந்துக்கிறோம். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்ற அறையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசன் என அப்பர் சாமி பாட்டு. அந்த இன்னம்பரீசன கீழ்கணக்கத்தான் இங்க ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். குணக்கும்னா கிழக்கு திசை, அப்புறம் தென் திசைக்கும் குடபால் என்பது மேற்கு, அப்புறம் வடபால். இந்த 4 திசைக்கும் கணக்கென்ன அருள் செய்ய கழிந்தார்க்கு யார் யார் கணக்கு செய்வான்? வணக்கம் செய்வோம் மனத்தாராய் வணங்காதார் தமக்கென்றும் கணக்கெழுதும் பெருமானாக இருக்கிறார். அதனால சித்ராபுத்திரன் நினைச்சு வழிபடுறதை விட அந்த இன்னம்பரீசனை வழிபட்டால் போற்றும் தகையன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். போற்றும் தகையன பொல்லா வரமாட்டேன் இல்லையா? அத இன்னம்பரீசனை வணங்குதல்னு அந்த பாட்டு நல்ல அருமையான பாட்டு. சித்தாந்தத்துக்கு அந்த பாட்டு சொல்லுவாங்க. அந்த பாட்டு ஞாபகம் வருதையா? சுகனேசையா போற்றும் தகையன பொல்லா, அதை நான் தரேன். அந்த பாட்டு அந்த என்ன பரிசனை நினைக்கணும். சரி, எல்லாரும் சித்ராபுத்திரன் நினைச்சுக்கிறாங்க. அதனால அதுக்கான பாட்டு அது. சரி, அது இந்த இடத்துல அதை நினைவு வருது அந்த செய்தி. பொல்லா அமணர் கோப புன்மையை ஆற்றும் தகையன 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன தேறிய தொண்டரை செந்நெறிக்கே ஏற்றும் தகையன. முன்ன தர்மயாதிர முன்ன சன்னிதானம் அந்த பாட்டை அடிக்கடி சொல்லுவாங்க. 26வது சன்னிதானம். அவங்க எனக்கு சின்ன வயசுல ரொம்ப நெருக்கமா பழக்கம். இங்க சென்னையில இருந்தாங்க. அவங்க அடிக்கடி சொல்ற பாட்டு இந்த பாடு. போற்றும் தகையன பொல்லா அமணர் கோப புன்மையை ஆற்றும் தகையன 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன தேறிய அன்பரை செந்நெறிக்கே ஏற்றும் தகையன இன்னம்பரான் தன் இணையடியே. அந்த பெருமான் தான் கணக்கு எழுதுறார். அந்த கணக்கென்ன வல்ல பெருமான் என்று இங்க ஞானசம்பந்தர் பெருவேரோடு குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து இறை கொண்ட இறை கண்ட வலையாலோடு இரு கூறாய் ஒரு கூறு மறை கண்ட தீரை நாவர் மதில் எய்த சிலை வளவர் கரை கொண்ட மிடருடையர் கனல் கிளரும் சடை முடிமேல் பிறை கொண்ட பெருமானார் பெருவேலூர் பிரியாரே. கரை கொண்ட மிடருடையர் கனல் கிளரும் சடை முடிமேல் பிறை கொண்ட பெருமானார் பெருவேலூர் பிரியாரே. நன்றி ஐயா. கரை கொண்ட மிடருடையான் பிறை கொண்ட பெருமான். கழுத்துல நீலகண்டமா இருக்கிறான், தலையிலே பிறையை வைத்திருக்கிறான். வாழ்க வாழ்க. விளையாதார் விளைவார்வோம். கணபதி ஐயா படிங்க. கணபதி. நமச்சிவாயம் சிவாய நம. அடியார் பெருமக்கள் நன்றி. சிவா சிவா பாடுங்க. வெளியாதார் விழவார்வோர் விகதங் பல பேசி குழையாதார் குழையவர் போர் குணநல்ல பல கூறி அழையாவும் அற்றவும் அழிவின்ல தமக்கென்றோ விழையாது பெருமான பெருவேலூர் பெரியாரே. அழையாவும் அறத்தாவும்
அறிவீழ்வர் தமக்கென்றும் விளையாரே பெருமனார் பெருவேலூர் பெரியாரே பெருவேலூர் பெரியாரே. சிவாத்தி சித்தம். நன்றி ஐயா, வணக்கம். வாழ்க வாழ்க. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுருகத் தந்தருள் பெருமானேன்னு ஒரு பாது திருச்சதக பாட்டு. அதனால நான் பெருமான் நான் எப்படி நடிக்கிறேன்? நாடகத்தால் உன் அடியார் போல் நடிக்கிறேன்னு சொல்றார் மணிவாசகர். அதனால இங்க விழையாதார் விழைவார், குழையாதார் குழைவார், அழையாதார் என்று அந்த பாடலை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த பாட்டல் அமைத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. விரித்தா நான் மறைப்பொருளை. எஸ் முருகன் ஒருத்தர் இருக்காரு. முருகன் இருக்கீங்களா? நித்திலா படிக்கிறீங்களா? இல்ல. பாப்பா படிக்கிறீங்களாமா? இல்லைங்கய்யா, பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க ஐயா. எனக்கு படிக்க வராதுங்க, கேட்டுதாங்க இருக்கேன். நீங்க சாயந்தரம் வந்துங்க போதும். சிவாயனம் சரிங்க. சரி. தமிழரசி சிவா. சிவாய நம்மையா. எங்க போச்சு? எங்கேயோ போச்சு. வாங்க. புத்தகம் எங்கேயோ போயிடுச்சா? பக்கம் போயிடுச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம் இல்ல. 364 ஆமா. வருத்தப்படாதீங்க. பஞ்சம பண்ணல போய் 364 சிவாய நம்மையா. பக்கம் திரும்பிடுச்சு ஐயா. அடுத்த பக்கம் எடுத்து வச்சிருங்க கூடும்போது. சரி ஐயா, படிக்கிறேன் ஐயா. படிக்கிறேன் ஐயா. விரித்த நான் மறைப்பொருள். விரித்தானால் மறை பொருளை உமை அஞ்ச விரல் வேழம் உரித்தாராமுரி போத்து மதில் 3 ஒரு கனையால் எரித்தாராம் இமை பலவில் இமையோர்கள் தொழுதிரஞ்ச பெருத்தாரியம் பெருமானார் பெருவேலூர் பெரியாரே எரித்தாராம் இமை பலவில் இமையோர்கள் தொழுதிரஞ்ச பெருத்தாரியம் பெருமானார் பெருவேலூர் பெரியாரே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இமையோர்கள் தொடர்கின்ற பெருத்தாராம். பெருத்தல் என்பது என்னன்னா, நமக்கு வடமொழி சொன்னா சட்டுன்னு புரிஞ்சிடும். அதாவது அந்த பெருமான் விஸ்வரூபம் எடுத்தார்னு சொன்னா டக்குன்னு புரியும். தமிழ சொன்னா புரியாது. பெருத்தாராம் பெருமானார் இமையோர்கள்தோட அவன் விஸ்வரூபம் எடுத்தானா. அது அந்த செய்தியை சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். எப்படி எடுத்தான்? நான்மறைகளை விரித்து எடுத்தான். நான்மறை என்பது 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை எடுத்து பெருத்த ரூபம். அதுதான் உண்மை விளக்க பாட்டு. நாடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகரமுகம் வா முடியப்பார் சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசிகரம் யார்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமதான். அதுதான் அந்த நான்மறையாகிய 5 எழுத்தாலே பெருத்த வடிவம். அதுதான் விஸ்வரூபம். எதையோ சொல்லி விஸ்வரூபம் சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையான விஸ்வரூபம் 5 எழுத்தாலே எடுத்த திருதாச மணிவாசகர் கடந்தா சொன்ன 5 எழுத்தாலே எடுத்த அந்த பெருத்த ரூபத்தை விஸ்வரூபம்னு சொல்லி ஞாபகப்படுத்திக்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க. மரப்பிலா அடிமைக்கண். வேலரசி அம்மா படி. சிவாயனம். மறுப்பிலா அடிமை கண் மனம் வைப்பார் தமக்கு எல்லாம்
சிறப்பிலார் மதிலெய்த சிலை வல்லார் ஒரு கணையால் இறப்பிலார் பிணியில்லார் தமக்கென்றும் கேடு இல்லார் பிறப்பிலா பெருமானார் பெருவேலூர் பிரியாரே பிறப்பிலா பெருமானார் பெருவேலூர் பிரியாரே. சிவா திருச்சிற்றம்பலம். மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றனாம் அந்த பிறப்பில்லா பெருமானாக இருக்கிற அந்த பெருவேலூர் பெருமானை பிரியாதிருந்தால் நமக்கு இறப்பு இல்லை பிணி இல்லை என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. எரியார்வேர் கடல் தானே. நடராஜையா படிங்க. அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. சிவாயம் சிவாயம். பத்மாவதி அம்மா படிங்க. நம்மையா எரியார் வேல் கடல் தனை இலங்கை கோந்தனை வீழ முறியார்ந்த தடந்தோல் கண் அடந்துகந்த முதலார் வரையார் வெஞ்சிலை பிடித்து மடவாளை ஒரு பாகம் பிரியாத பெருமானார் பெருவேலோர் பிரியாரே பிரியாத பெருமானார் பெருவேலோர் பிரியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மடவாளை ஒரு பாகம் பிரியாத பெருமான் கருணையை அடையாளமாத்த அந்த மலையாளை ஒரு பாகமாய்த்தான் அவனை பிரியாதிருக்கிறான். அந்த பெருமானை நாம் பிரியாதிருந்தால் நமக்கும் அந்த வேண்டிய சிறப்புக்கெல்லாம் பெறலாம். அப்படி சிறப்பு பெற்றவன் இலங்கை வேந்தன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சேணியலும் நெடுமாலும். பட்டம்மாளுக்கு அடுத்தது உமா. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. யாராவது பாடலன்னு வருத்தப்பட்டும் படாதீங்க. கிட்டத்தட்ட நமக்கு 30 பாடல்கள் சாமி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து நீங்க பாடல்ன்ற ஒரு வருத்தம் மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு சாமி. சிவாய நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி அவர் ஐயா வந்து பேனா எடுத்து ஒரு நோட்டு போட்டு நிகழ்ச்சிகளை வந்தவங்க எல்லாரையும் ஒரு வரிசையை எழுதி தான் கூப்பிட்டு வராங்க. அவங்க சிரமம் பார்க்காம இந்த காலையில் இந்த பணியை பெரும் பணியை செய்யற ஐயாவை திருவடி நாங்கள் மனமொழி மேகலால வணங்கிக்கிறோம். அதனால யாராவது விட்டு போச்சுன்னா ஐயா கிட்ட சொல்லுங்க. அப்படி மேல நீங்க கைகளை உயர்த்தினா நம்ம வந்து எல்லாரையும் பாட வைக்கலாம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நமங்க ஐயா. சேனியலும் நெடுமாலும் திசை முகனும் செருவெய்தி காணியல்பை அறிவிலராய் கனல் வண்ணரடி இணை கீழ் நாணியவர் தொழுதேத்த நாணாமே அருள் செய்து பேணியம் பெருமானார் பெருவேலோர் பிரியாரே பேணியம் பெருமானார் பெருவேலோர் பிரியாரே. பேணியம் பெருமானார் என்று நாம் அவன் மேலே அன்பை பேணினால் அவன் நம்மை பேணுவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. புற்பேரி உணங்குவா. உமா அம்மா படி. 10வது பாட்டு. சிவாய திருச்சிற்றம்பலையா. புத்தேரி உணங்குவார் புத்தேரி உணங்குவார் புகை ஆழ்ந்த துகில் போப்பார் சுல் தேர வேண்டானே தொழுமீன்கள் சுடர் வண்ணம் மல் தேரும் பரிமவும் மதங்களில் இவை ஒளிய பெற்றேரும் பெருமானார் பெருவேலோ பிரியேரே மல் தேரும் பரிமாவும் மதங்களிரும் இவை ஒளிய பெற்றேரும் பெருமானா பெருவேலோ பிரியேரே. சிவாயனம். ஆக பெற்றேரும் பெருமானார் பெருவேலூர் பிரியாரே அடத்தின் அடையாளமா இருக்கிற அந்த எரு. பெற்று என்பது எருது. அந்த எருதை
ஊர்தியாக கொண்டவன், ஊர்தியாக மட்டுமல்ல கொடியாகவும் கொண்டவன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. பைம்பொன் சீர் மணிபாரி. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. பைம்பொன் சீர்மணி வாரி பலவும் சேர்கனி உந்தி மடவரலா அணி மல்கு பெரும்பேலோ நம்பம் தன் கழல் பரவி நவில்கின்ற மறைஞான ஞான சம்பந்த தமிழ் வல்லார்க்கு அருவினை நூசாராவே. மறைஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு அருவினை நோய் சாராவே. பெருமான் ஆணும் பெண்ணுமா இருக்கிற அந்த மாதிரி எங்களுக்கு ராஜா ராணி வந்து 2 பேருமா சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. வாழ்க வாழ்க. அந்த தமிழ் அந்த அவங்களுடைய வாக்கால சம்பந்தன் தமிழல்லார்க்கு அருவினை நோய் அடையாவின் பாடுங்க. அதனால எங்களுடைய அருவினையுடன் தீர்க்க வேண்டும் என்று பெருமானை பிரார்த்தித்து இன்றைய நிகழ்வை நிறைவு செய்யலாம். அடுத்து நம்ம பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். பொன்னூசல் பார்த்து முன்னாடி ஒரு செய்தி. ஐயா சித்ராமா இருக்காங்களா? சித்ராமா? ஆமா, அந்த பாட்டு ஒண்ணு சொன்னலமா, அந்த போற்றும் தகையான இன்னம்பர் பாட்டு. சொல்லுங்க. அது வந்து 4ஆம் திருமுறையில 100வது பதிகத்துல 7வது பாட்டுமா. அது 1970 நம்ம இங்க சென்னையில சோமசுந்தர் தம்பர் தான் பின்னாள்ல அங்க போய் 1970 குருமகா சன்னிதான பதவி எடுத்துக்கினாங்க. அங்க அப்போ சித்தாந்த கிளாஸ் சம்மர் கிளாஸ் நடத்துனாங்க. அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பர் கோயில் கட்டினப்ப அவங்களோட பாத யாத்திரை போயிருந்தேன். அதனால என்னையும் கூப்பிட்டு அந்த சித்தாந்த கிளாஸுக்கு வர சொன்னாங்க. அப்போ இந்த பாட்டை சொன்னாங்க. அதை தொடர்ந்து சொல்லுவாங்க அந்த பாட்டை. அதனால சித்தாந்த படிக்கிறவங்க இந்த பாட்டை சொல்லி சொன்னா நல்லது. ஏன்னா செந்நெறிக்கே ஏற்றும் நம்முடைய செந்நெறி சித்தாந்தவனுடைய செந்நெறி, அந்த செந்நெறிக்கே ஏற்ற இந்த பாட்டை அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பாட்டை திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால போற்றும் தகையன பொல்ல அமனர் கோப புன்மையை ஆற்றும் தகையன 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன. நம்முடைய சமயங்களை 6 வகையா பிரிப்பாங்க. புறப்புறம் பரம் அகப்புறம் 4 பெருவகை சொன்னாலும் 1 4 வகை, அது 24 வகை. அந்த 24 உலகாயுதம் முதல் சிவாத்தம் வரை அந்த 24 கடந்த சித்தாந்த சைவம் என்று சொல்லி அந்த செந்நெறியை ஏற்றும் தகையன எது என்றால் இன்னம்பரான் தன் திருவடியே. அவன் தான் நமக்கு கீழ்கணக்கு எழுதுறான். சித்ராபுத்திரம் இல்ல அவன் தான் எழுதுறான்னு சாமி அப்போ 1970 உபதேசம் பண்ண பாட்டு. எனக்கு இன்னைக்கு அந்த பாட்டு ஞாபகம், இந்த கணக்கென்ன என்று சொன்ன உடனே அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதனால சித்தாந்தம் படிக்கிறவங்க இந்த பாட்டை சொல்லி வகுப்புல இந்த பாட்டை சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். சாரியார் சித்தாந்த வகுப்பு நடத்துறா, அவனால இந்த பாட்டு சொல்லணும்னு சொல்லுவாரு. அதனால உங்களுக்கும் ஸ்ரீதேவையாவுக்கு இந்த பாட்டை ஞாபகப்படுத்துறேன். 4ஆம் திருமுறையில 100வது பதிகம் 7வது பாட்டு. நன்றிங்க. பெருவாழ்வுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நான் சித்தாந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலமா, நான் எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது இல்லமா. திருநாவுக்கரசர் தேவரையா? ஆமா, 4ஆம் திருவிழா திருநாவுக்கரசர் தானே, அதான் 4ன்னு சொல்லிட்டேன். 4ஆம் திருவிழா திருநாவுக்கரசர். இது வந்து நம்பர்ல 4 100 7. வாழ்க வாழ்க. நல்ல குறிப்புங்க ஐயா, அது நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிவனேஸ்வர ஐயா ஸ்ரீதேவ் வந்து சிவனேஸ்வரம் பண்ணாரு. அந்த சிவனேஸ்வர ஐயாவுக்காக இந்த செந்நெறிக்கை ஏற்றும் தகையனாக இது இருக்குது. வாழ்க வாழ்க. பெரியவங்க நமக்கு சொல்லி சுட்டி காட்டதான். நன்றியா நன்றியா. ஓகே, நன்றிங்க ஐயா. குறிப்பா எடுத்துக்கிறேன் ஐயா. 4ஆம் திருமுறையில ஏன்னா எனக்கெல்லாம் இளமை காலத்துல அவங்களாம் அந்த மாதிரி பெரியவங்களோட பழகிற புண்ணியம் கிடைச்சதுதான் இந்த மாதிரி திருமணம் பாடவும் பாடவுமான வாய்ப்பு வந்தது. அதனால செந்நெறிக்கே ஏற்றும் தகையன போற்றும் தகையன பொல்லா அமனது கோப புன்மையை ஆற்றும் தகையன 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன தேறிய தொண்டரை செந்நெறிக்கே ஏற்றும் தகையன இன்னம்பராந்தன் இணையடியே. அந்த இன்னம்பராந்தன் இணைச்சா அவன் தான் நமக்கு கணக்கு எழுதுவான். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுகோப்பி பறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர்னு அந்த இன்னம்பர் ஞாபகம் வரணும். அப்பதான் நம்முடைய வினைகள் தீரும். நீ சித்ரா புதன்சா நமக்கு கணக்கு கூடுமத்தோற குறையாது. இன்னம்பரானுடைய இணையடி இணையத்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் குறையும்னு சொல்லுவார். வாழ்க வாழ்க வாழ்க.
ஐயா ஒரு சிவாய ஐயா சிவாய நம்ம தங்கள் திருவடிக்கு வணக்கம். ஒரு சந்தேகம் ஐயா, விளக்கம் வேணுங்க ஐயா. முதல் திருமுறையில திருக்கழுமலம் என்ற பதிகத்துல எஞ்சத்தை வென்றிருக்கே இமயத்து இசைத்து அமைத்து கொண்டு 7 4 3 இயலிசை இசையில் இன்பால் வஞ்சத்தை வென்றிக்கே மனம் கொள பயிற்றுவோர் மார்பே சேர்வாள் வானோர் சீர்மதிநுதர் மடவரலே அப்படின்னு இருக்குங்க ஐயா. இந்த 7 4 3 அது என்ன விளக்கம்னு தெரியலங்க ஐயா அடியனுக்கு. நான் பார்த்து சொல்றேம்மா. அது வந்து அது இசை நுணுக்கங்களை சொல்ற செய்தின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்து சொல்றேம்மா. சரிங்க ஐயா, சரிங்க. நீங்க பாட்டு சொல்லும்போது முதல் தமிழ் எத்தனாவது பதினெட்டுல இல்ல முதலடி சொல்லுங்க, நான் சொல்றேன். அந்த பாட்டினுடைய முதலடி என்ன? வாட்ஸ்அப்ல சின்ன விண்ணப்பம். வாட்ஸ்அப்ல நீங்க தனிப்பட்ட முறையில கட்புலன்ல போயிட்டு ஐயாவோட நேரடி எண்களை தொடர்பு கொண்டு ஐயாவோட நீங்க மத்த நேரங்கள்லாம் தனிப்பட்ட முறையில கேட்கல, பொதுவாக கேட்கலாம். நான் வாட்ஸ்அப்ல போட்டா எல்லாருக்கும் பயன்படும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி நன்றி. ஆமா, அந்த பாட்டினுடைய முதலடி மட்டும் சொல்லுங்கம்மா. கஞ்சத்தேன் உண்டிட்டே கழித்து வண்டு சண்பக காணே தேனே. சந்தை இசையில பாடின பாட்டு அது இசை நுணுக்கங்களை சொல்றதா சொல்லுவாங்க. நான் இன்னொரு முறை பார்த்துட்டு நான் சொல்றேன். சரிங்களா? அது ஏன்னா அந்த முதல் தருவில எத்தனாவது பதிகம் எத்தனாவது பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எந்த பாட்டு எடுத்தாலும் உடனே அது எத்தனாவது பதிகம் எத்தனாவது பாட்டுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எங்க ஐயா அப்படிதான் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. ஆனா நம்ம கேள்வி காதால கட்டதை வச்சு இந்த பாட்டியா இதுன்னா அதை தேடணும் இல்லையா? அதுக்காக அது இப்பெல்லாம் நம்ம சர்ச் போட்டா ஈஸியா தேடிடலாம். இந்த மாதிரிலாம் ஒண்ணும் சிரமப்பட வேணாம். கஞ்சத்தேன் போட்டா தானா அது சிவா.orgல காட்டிடும். அது எத்தனாவது பதிகம் எத்தனாவது பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எடுத்து அந்த பொருள் பார்த்தா தெரியும். இசை நுணுக்கங்களை சொல்ற படலாம் பொதுவா சொல்லுவாங்க. நான் ஸ்பெசிபிக்கா வேண்டாம், நான் பார்த்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருவோம். எல்லாருக்கும் பயன்பாடும் போட்டுருவோம். யாம்பற்ற இன்பம் பெருகவை, அதுல தனிப்பட்ட முறை எதுவா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல செய்தி போடுறது காரணம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும்ன்றதுதான். அதுதானே திருமுறை, எல்லாருக்குமானது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கின மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ். அந்த மன்றுளார் அடியார் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாழ்க வாழ்க. நன்றி. 7 + 7 + 4 + 3 21 அப்படி போட்டிருக்காங்க ஐயா. அதான் 21 பண்கள், அவ்வளவுதான், வேற என்ன. பகற்பண் 10, இராப்பண் 3, அப்புறம் பொதுப்பண் 3, மொத்தம் சேர்த்தா 21. சுலபமா சொன்னா. நன்றிங்க ஐயா. அந்த பண்கள் எல்லாம் பட்டியலிட்டு இருப்பாங்கம்மா. நம்ம இவரு இருக்கார் இல்லையா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வெள்ளை வாரணம் இருந்தார், பன்னீர்தன்மை வரலாறுன்னு எழுதினாரு. அவர் என்ன பண்ணாரு, இப்ப அந்த பகற்பண்கள் 10 என்னென்னு போட்டு அதுக்கு இன்னும் ராகத்தை போட்டு அதுக்குரிய நேரம் நாழிகளை அந்த நாழிகை தான் இப்ப நான் டெய்லி சொல்றது என்ன. அது வந்து பகற்பண் 10 இருக்குது. அதே மாதிரி இராப்பண் 8 இருக்குது. அதுக்கப்புறம் பொதுப்பண் 3 இருக்குது. அந்த எல்லாத்தையும் கூட்டா 21 வரும். அதுலதான் அது இசை வகைன்னு சொன்னேன். அதனால நான் ஸ்பெசிஃபை பண்ணி அது என்னென்ன பண்ணு என்னென்ன இதுன்னு சொல்லி டீடைல் சொன்னா நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன். மிக்க நன்றிங்க. ராஜா ஐயா, ராஜா ஐயா யார் சொன்னீங்க பொண்ணு சொல் படிக்கிறது? பரமேஸ்வரி அம்மா படிக்க சொன்ன பொண்ணு சொல். சரி, வாங்க 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 வாங்கம்மா. சிவாயனம் ஐயா. ஐயா எந்த பாடல் பாடினங்க ஐயா? 6 6ங்களா? சரிங்க. மாதாடு பாகத்தனா? மாதாடு பாகத்தன் படி. சிவாய நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை, மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை, தாதாடு கொன்றை சடையானடியாருள் கோதாட்டினாயேனை ஆட்கொண்டேன் தொல் பிறவி, ஈதோட வண்ணம்
திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்த்து சொல்லி முடிங்க. படிங்க ஐயா, என்ன சொன்னீங்க? வாழ்த்து படிங்க. நெல்லு போட்டீங்களா? இறைவனுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி படிங்க. நெல்லு போட்டாச்சு. நன்றிங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். எங்க வீட்டு ஒரு மூட்டை அரிசி அனுப்பிச்சுங்க. ஆமா மழை. ஆமாங்க ஐயா, நேற்று மழை பெஞ்சு. நன்றிங்க ஐயா. சிவாயனம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தது சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்தோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சாம்பசிவம் ஐயா, ராஜா ஐயா, அருளர் ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வல்லனக பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்த அணிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை நம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பார்க்கலாம் ஐயா. ஒரு வேண்டுகோள். அப்ப ஊர்நீச்ச கோயில் திருப்பணி விரைவில் நடக்கணும்னு சொல்லி ஐயா சொன்னீங்களா? அந்த திருப்பனந்தாள் படிக்கத்தான் நாளை எல்லாரும் ஒரு தடவை படிச்சிடலாம் ஐயா. இன்னைக்கு போய் படிச்சிடறோம் கோயில்ல. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அங்க போடூர்ல அங்க அன்பர்கள்லாம் சேர்ந்து அந்த பதியத்தை பாடி வசூல் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணி விழா நடத்துறோம். அதெல்லாம் பெருமான சீக்கிரம் திருப்பணி நடக்கும்னு சொல்லி கொம்மை வரிமுலை கொம்பனையாள் பூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனை எங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டேன்னு சொல்லி திருப்பந்தாள் பதிகத்தை ஒரு வாட்டி படிச்சிருவோம். வாழ்க வாழ்க.